மைக்கேல் ஜாக்சன். இவரை தெரியாத ஆளே கிடையாது. த ஃபேமஸ் அமெரிக்கன் சிங்கர், கிங் ஆஃப் பாப்னு பட்டம் பெற்றவர். ஷார்ட்டா எம்ஜேன்னு கூப்பிடுவாங்க. ஜான் 27, 1984 எம்ஜேவோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெப்சி கமர்ஷியலுக்காக லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்க ஷ்ரைன் ஆடிட்டோரியத்தில் ஷூட்டிங் நடந்துச்சு. யூஸ்வலா எம்ஜேவோட ஷோஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸ்ல எல்லாம் பைரோடெக்னிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு ஸ்டேஜோட 4 மூலைகள்ல இருந்தும் நெருப்பு வரா மாதிரி, நெருப்பு பொறிகள் பறக்கிற மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அன்னைக்கும் அப்படிதான். ஷூட் முடிஞ்சு ஸ்டேஜ்ல இருந்து எம்ஜே கீழே இறங்கும் பொழுது அந்த பைரோடெக்னிக் எஃபெக்ட்ல ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் ஆகி எம்ஜேவோட தலைமுடியில தீ பத்திக்குச்சு. இதுல எம்ஜேக்கு தலையிலையும் மண்டையிலையும் 2nd and 3rd டிகிரி தீக்காயங்கள் நிறைய ஏற்பட்டுருச்சு. ஆனா இதுக்கு எம்ஜேவோட ரெஸ்பான்ஸ் தான் ஹைலைட்டே. பெப்சி நிறுவனத்து மேல அவர் கேஸ் போட்டு வழக்கு நடத்துறதுக்கு பதிலா இந்த தீமையான விஷயத்த ஒரு நன்மையா மாத்த நினைச்சாரு. தனக்கு காம்பன்சேஷனா கிடைச்ச $1.5 மில்லியன் பணத்தை வச்சு கலிபோர்னியால இருக்க பிராட்மேன் மெடிக்கல் சென்டர்ல மைக்கேல் ஜாக்சன் பர்ன் சென்டர் ஃபார் சில்ட்ரன்ங்கிற ஒரு யூனிட்டை ஆரம்பிச்சாரு. தீக்காயங்கள் அடைஞ்ச சின்ன பிள்ளைகளுக்கான ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கிற யூனிட். மக்கள் எல்லாம் எம்ஜேவை பாராட்டினாங்க. பேட்டியின் போது எம்ஜே சொன்னாரு, தீமை தான் அதை நன்மையா மாத்த முயற்சி செஞ்சேன்னு. கிரேட் திங்ல வலி நேரத்துல கூட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இக்னைட் பண்ண முடியும்னு எம்ஜே ப்ரூவ் பண்ணாரு. ஆண்டவரை பெருசா ஏற்றுக்கொள்ளாத ஒருவராலேயே ஒரு தீமையை நன்மையா மாற்ற முடியும்னா, பூமியில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், இப்படிப்பட்ட சுபாவங்களுடைய நம்முடைய ஆண்டவரால எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர்னு இந்த வேதம் முழுக்க நாம பல இடங்கள்ல பார்க்கிறோம். யோசேப்பு தன் சகோதரர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு சொல்றாரு. கோலியா தீமைதான், ஆனா அவனை தாவீது எதிர்த்து வெற்றி பெற்றதுனால தான் அவன் பேர் ஜனங்களுக்குள்ள பிரசித்தி பெற்றுச்சு. தானியேல சிங்கக்கபில போட்டது தீமைதான், ஆனா அதுல இருந்து அவன் மீண்டு வந்ததும் ராஜா சொல்றாரு, என் ராஜ்யத்துல இருக்கிற எல்லாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேணும்னு கட்டளை போட்டாரு. யோபுவின் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். இன்னும் பல இந்த மாதிரி வேதத்துல இருக்கு. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில தீமை தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரோமர்ல வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நிச்சயம் இந்த தீமை ஒரு நாள் உங்களுக்கு நன்மையா மாறும். வேதம் சொல்லுது, தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்னு. ஒருவேளை இன்னைக்கு ஆஃப் த ஸ்கிரீன் தேவன் நமக்கு செய்கிற காரியம் நமக்கு புரியாம இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், வலி மிகுந்ததா இருக்கலாம், அர்த்தமற்றதா கூட தோன்றலாம். ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு காரியங்கள் மாறும் பொழுது இந்த தீமை கூட ஒரு பெரிய நன்மைக்காக தாங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பார்த்தா ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த பல தீமைகள் நமக்கு இன்னைக்கு நன்மையா மாறி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு சூழ்நிலையை குறிச்சு கவலைப்படாதீங்க. இந்த தீமை நிச்சயம் ஒரு பெரிய நன்மைக்கானது. வெகு சீக்கிரத்திலேயே உங்கள் சொந்த கண்களே அதை காணும்.